ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டு கிச்சன் டூர் வீடியோ தான் பார்க்க போறோம். எங்க வீட்டு கிச்சன் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் கிச்சன் தான். ஹாலுக்கு எதிர்க்கயே இருக்கும். நான் ஏன் ஓப்பன் கிச்சன் வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பசங்க ட்ரிப்ளட்ஸ். ஸோ அவங்க என்ன பண்றாங்க, எங்க போறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காகவே ஓப்பன் கிச்சன் வச்சிருக்கேன். ஸோ அவங்க எது பண்ணாலுமே நான் பார்த்துட்டு அப்படியே சமைச்சுட்டு இருப்பேன். அதுவுமே கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இந்த ஓப்பன் கிச்சன் வச்சா நம்ம மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கணும். இதில ஒரு மைனஸ், ப்ளஸ் இருக்கும். ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்க எங்க எது பண்ணாலுமே நமக்கு தெரிஞ்சிடும். நம்மளுக்குமே சமைக்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமைச்சு முடிச்சுட்டு எப்பயுமே உடனே கிளீன் பண்ற மாதிரி இருக்கும். எந்த வேலை பண்ணாலுமே கிளீன் பண்ணி மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா, நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா டக்குன்னு யாராவது கெஸ்ட் வருவாங்க. பார்க்க நல்லா இருக்காது. அப்படியே டைரக்ட்டா எல்லாமே தெரியும் ஓப்பனா. ஸோ கிளீன் பண்ணிட்டே இருக்கணும். இங்க பார்த்தீங்கன்னா, கப்பு ஸ்டாண்ட் இருக்கு. இது வந்து யாராவது ரிலேட்டிவ்ஸ் யாராவது கெஸ்ட் வந்தா அவங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். இது ஜூஸ் பாட்டில். பசங்களுக்கு டெய்லி ஜூஸ் போட்டு குடுப்பேன். நெக்ஸ்ட்டு மேல இருக்க கப்பு பார்த்தீங்கன்னா, அது நாங்க வந்து டெய்லி யூஸ்க்கு வச்சிருக்கேன். அப்புறம் மசாலா பாக்ஸு. இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன திங்ஸ் நெறையா இருக்கு. குட்டி குட்டி மூடி போட்ட பாக்ஸ், அப்புறம் வந்து ட்ரே ஃப்ரூட்ஸ் வைக்கிற பேஸ்கெட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபில்டர், அந்த பஜ்ஜி போடுற கரண்டி எல்லாமே இதில தான் போட்டு வச்சிருக்கேன். கத்தி எல்லாமே இத தான் வச்சிருக்கேன். இதில பார்த்தீங்கன்னா, பருப்பு பாட்டில்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன். முந்திரி, பாதாம், ஏலக்காய் பார்க்கும்போது நீட்டா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா, இதுக்கு பின்னாடி நெறைய ஒர்க் இருக்கு. எப்பயுமே நம்ம கிளீன் பண்ணிட்டே இருக்கணும். அடுக்கி வச்ச மாரியே இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி, மறுபடியும் காய வச்சு, மறுபடியுமே அடுக்கி வச்சுருவேன். அதனால தான் பார்க்க அப்படியே இருக்கு. நான் வீடு கட்டிட்டு வந்ததுலேருந்து இப்படி தான் மெயின்டெயின் பண்றேன். இதுக்கப்புறமும் இப்படி தான் மெயின்டெயின் பண்ணணும். கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. அதையுமே பண்ணணும். இன்னும் மேல இருக்க ஷெல்ஃப்ல பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா இருக்க சுகர்ஸ், அப்புறம் வந்து இட்லி பொடி, மிக்ஸி ஜார், சப்பாத்தி மேக்கர். இது பார்த்தீங்கன்னா, வடை மேக்கர் வாங்குனேன். ஒரு டைம் தான் போட்டேன். அதுக்குள்ளேயே உடைஞ்சிருச்சு. அப்புறம் மெஷரிங் கப்பு, அஞ்சர பெட்டி, மாவு சலிக்கிற சல்லடை. இது பார்த்தீங்கன்னா, ஆயில் ஊத்துற அந்த மெஷர்மெண்ட்டு. இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஆனா, நான் யூஸ் பண்ணவே இல்ல. அழகா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்குனேன். அப்புறம் இந்த பக்கம் சென்ட்ரா கேஸ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஷெல்ஃப்ல கீழ பார்த்தீங்கன்னா, டீ, சுகர், காஃபி தூள் இது எல்லாமே ஒரு ரோல வச்சிருப்பேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸ்பூன் ரெஸ்ட்டு. அப்புறம் அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, ஆயில் பாட்டில், சால்ட் வச்சிருப்பேன். அப்புறம் ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் செடி. இந்த பக்கம் ரேக்ல பார்த்தீங்கன்னா, சால்ட்டு, வடவும், ஊறுகாய் மிளகா, காஞ்ச மிளகா எல்லாமே போட்டு வச்சிருப்பேன். இந்த 2 ஜார்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜார்ல பார்த்தீங்கன்னா, கல் உப்பு, இன்னொரு ஜார்ல புளி. இது 2ம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ட்ரே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பால் பாட்டில் எல்லாமே வாஷ் பண்ணி இதில தான் காய வச்சிருப்பேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேல என்னன்னு பார்த்தீங்கன்னா, லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே மூடி போட்டு வச்சிருப்பேன். அப்புறம் ஸ்பூனு, கரண்டி, ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, அந்த லெமன் ஸ்க்வீசர், அப்புறம் வந்து எல்லாமே அதில தான் வச்சிருக்கேன். இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்க டம்ளர், சொம்பு, அப்புறம் தேவைப்படுற பவுல் எல்லாமே வச்சிருக்கேன். தேவைப்படும்போது எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு ஃபில்டர் வாட்டர். இந்த பக்கம் சிங்க்குக்கு மேல பார்த்தீங்கன்னா, ஜன்னல் இருக்கும். அங்க ஒரு மணி பிளான்ட் வச்சிருக்கேன் டெக்கரேஷனுக்காக. நெக்ஸ்ட்டு கீழ சிங்க் பக்கத்திலேயே 2 மணி பிளான்ட் இருக்கு. இதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாமா கொத்துற கூட. இந்த பக்கம் ஃபுல்லா எம்ப்டியா இருக்கும். நான் இங்க தான் வந்து எல்லாமே காய்கறி எல்லாமே வந்து கட் பண்ணுவேன். எந்த வேலை பண்றதுனாலும் இங்க தான் பண்ணுவேன். கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த ஷெல்ஃப்க்கு கீழ பார்த்தீங்கன்னா, கிரைண்டர். அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா இருக்க ஹாட் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணல. அது எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்துல வந்து குழி பணியாரம் பேன் அப்புறம் வச்சிருக்கேன். ஆப்பச்சட்டி, தோசைக்கல், சாப்பிங் போர்டு எல்லாமே இதில தான் இருக்கு. இதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா இருக்க அரிசி வந்து பாக்ஸ்ல கொட்டிட்டு மீதிய வச்சிருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அம்மி, உரலு வச்சிருக்கேன். இது வந்து வீடு பால் காய்ச்சறதுக்காக சாங்கியத்துக்கு வாங்குனது. அதுலேருந்து யூஸ் பண்ணவே இல்ல. சின்ன உரலு மட்டும் தான் யூஸ் பண்றேன்.
இந்த கூடை வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். அதிக ஜாமான் வாஷ் பண்ணும்போது யூஸ் பண்ணிப்பேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் ஐட்டம் மட்டும் தான் இருக்கும். இதில வத்தல், அரிசி அந்த மாதிரி ஐட்டம்லாம் கொட்டி வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் ஷெல்ஃபில் வந்து வானல், சட்டி, அந்த தயிர் துவைக்கிற பானை அது எல்லாமே வச்சுருக்கேன். ஒரு சைடு வந்து மணப்பலகை, மோரம் எல்லாமே இருக்குது. அதுக்கு கீழே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாளியில பார்த்தீங்கன்னா புளி, தேங்காய் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு மீந்த கிராசரி ஐட்டம் எல்லாமே ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். இந்த கப்பு எல்லாமே வந்து ஃபங்க்ஷனுக்கு வாங்கினது மீந்துருச்சுன்னு சொல்லி ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு சைட் ஷெல்ஃபு கீழே பார்த்தீங்கன்னா, ஒரு ரேக்கில் வந்து மேலே ஊறுகாய், சாஸ் ஐட்டம்ஸ், பெருங்காயம் எல்லாமே வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா இருக்க சோப்பு, பேஸ்ட்டு, லிக்விட் ஐட்டம் எல்லாமே வச்சுருக்கேன். அப்புறம் ஆனியன், உருளைக்கிழங்கு ரேக்கு. அவ்வளோதாங்க என்னுடைய கிச்சன் டூரு. இது பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லியுமே மெயின்டெயின் பண்ணணும். இந்த கிச்சனுக்கு ஏன் டோர் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டோர் இல்லாம தான் இருந்தது. என்னுடைய பசங்க பார்த்தீங்கன்னா, சும்மா உள்ளே வந்து ஏதாச்சும் பொருள் எடுத்துகிட்டே இருப்பாங்க. குக்கர், ஹாட் பாக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு வெளில வந்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக டோர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.